அதிகாரம் 17. சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழைய சோறு சாப்பிடுவதே மேல். முதலாளியின் மகன் ஒழுக்கங்கெட்டவனாயிருந்தால் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆள்வான். ஏனைய சகோதரர்களோடு அவனும் உரிமை சொத்தில் பங்கு பெறுவான். வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடக்குகையும் சோதித்து பார்க்கும். உள்ளத்தை சோதித்து பார்ப்பவர் ஆண்டவர். தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான். அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான். ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழ்கிறார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். முதியோருக்கு அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள். பிள்ளைகளின் பெருமை அவர்களுடைய பெற்றோரே. பயனுள்ள பேச்சுக்கும் மதிகேடனுக்கும் தொடர்பே இல்லை. ஆள்வோருக்கும் பொய்யான பேச்சு பொருந்தவே பொருந்தாது. கைக்கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயத்தை போல பயன்படுத்துகிறார். அதை கொண்டு அவர் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றுவார். குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர். குற்றத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறவர் நட்பை முறிப்பார். சொரணை கட்டவனுக்கு 100 அடி கொடுப்பதை விட கூர்மதி உடையவருக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும். தீயவர் கலகம் செய்வதையே நாடுவர். அவர்களை அழிக்க கொடிய தூதர் அனுப்பப்படுவார். மடமையில் மூழ்கி கிடக்கும் மதிகேடனுக்கு எதிர்ப்படுவது குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவதை விட கேடானது. நன்மைக்கு பதில் எவர் தீமை செய்கிறாரோ அவரது வீட்டை விட்டு தீமை அகலாது. வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும். அது சண்டையாக வளரும் முன் அதை நிறுத்திவிடு. குற்றம் செய்தவரை நேர்மையாளர் என்றும் நேர்மையாளரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். மதிகேடர் கையில் பணம் இருப்பதால் பயன் என்ன? ஞானத்தை பெற்றுக்கொள்ள அதை செலவிடுவாரா? அவருக்குத்தான் மனமில்லையே. நண்பர் எப்போதும் அன்பு காட்டுவார். இடுக்கணில் உதவுவதற்கே உடன் பிறந்தோர் இருக்கின்றனர். அடுத்தவர் கடனுக்காக பொறுப்பேற்று அவருக்காக பிணையாய் நிற்பவர் அறிவில்லாதவரே. வாதத்தை நாடுகிறவர் குற்றப்பழியை நாடுகிறார். இருமாப்பான பேச்சு இக்கட்டை வருவிக்கும். கோணல் மதியுள்ளோர் நன்மையை காணார். வஞ்சக நாவுள்ளோர் தீமையில் சிக்குவர். மதிகேடனை பெற்றவர் கவலைக்கு உள்ளாவார். மூடனுடைய தந்தைக்கு மகிழ்ச்சியே இராது. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. வாட்டமுற்ற மனநிலையோ எலும்பையும் உருக்கிவிடும். கயவர் மறைவாக கைக்கூலி வாங்கிக் கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றிவிடுவர். கூர்ந்த உணர்வுள்ளவர் ஞானத்திலேயே கண்ணாயிருப்பார். மதிகேடரின் கவனமோ நாற்புறமும் அலையும். மதிகெட்ட பிள்ளைகளால் தந்தைக்கு கவலை, பெற்ற தாய்க்கும் அவர்களால் துயரம். நேர்மையாளருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றென்று, மேன்மக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையன்று. தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி. தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளி. பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன கருதப்படுவான். தம் வாயை மூடிக்கொள்பவர் அறிவுள்ளவரென மதிக்கப்படுவார்.